வெல்கம் டு செந்தில்ஸ் குசின்ஸ் பேஜ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் குழம்பு தான். அந்த சிக்கன் குழம்பு வந்து நான் கொஞ்சம் என்னோடய ஓன் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கிறேன். இதை பாருங்கள், பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க இப்போ நம்ம மெயின் பார்ட்டுக்கு போகலாம். இப்போ வந்து 1 கிலோ சிக்கனை வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வாங்கியிருக்கிறோம். இது வந்து நல்லா கழுவி 3 டைம் கழுவி வச்சு இதை வந்து இது கூட தயிர் எல்லாம் போட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம தயிர் வந்து ஒரு 1/2 கப் தயிர், அப்புறம் கொஞ்சம் ராக் சால்ட்டு, அப்புறம் டர்மரிக் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் வந்து சேர்த்து நல்லா கலக்கி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறோம். இந்த மீன் டைமில் வந்து பெரிய வெங்காயம் பெருசு 2 வந்து சின்னதாக க்ளீன் பண்ணி கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தக்காளி 2 வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய், சோம்பு விதை வந்து 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து பொட்டுக்கடலை வந்து 2 ஸ்பூன் போட்டு இதை நல்லா மைய அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கு, தக்காளி அதே மாதிரி பொடி நறுக்கி வச்சாச்சு. அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் வந்து அந்த தேங்காயை வந்து ஃபெனல் சீட்ஸு அந்த பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி வச்சாச்சு. அது போக நம்ம வந்து கொரியாண்டர் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் வந்து குமின் பவுடர் வந்து ஒரு ஸ்பூனு, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்து ரெடியாக வச்சுக்கிறோம். அது கூட கடைசியாக வந்து நம்ம கரம் மசாலாவும் சேர்த்த போகிறோம். வாங்க நான் ஃபர்தராக பண்ணுற செய்முறையை நான் காட்டுறேன். நான் எண்ணெய் கூட தாளிக்கிறதுக்கு வந்து என்னென்ன இப்போ தாளிக்க போகிறேன்னா, ஸ்டார் சீடு, ஒரு சின்ன பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அப்புறம் அந்த மரத்தில் விளையுமில்ல அந்த சாப்ரோஃபைட் அந்த ஒரு பூஞ்சை, அது வந்து நல்ல மாமா இருக்கும். இதை நான் வந்து போட்டு நான் தாளிக்க போகிறேன். இப்போ வானிலையில் எண்ணெய் ஊற்றி இப்போ அதில் வந்து அந்த நம்ம தாளிக்கிறதுக்கான அந்த கரம் மசாலா வந்து போட்டு இப்போ தாளிக்க போகிறோம். இப்போ ஆனியன் அண்டு கறி லீவ்ஸ் வந்து போட்டு இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரை நம்ம வந்து தாளிக்க போகிறோம், நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த போகிறோம். போட்டு இப்போ அந்த இஞ்சி பூண்டு வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வணக்க போகிறோம். இப்போ பார்த்தா பூண்டு வந்து பச்சை வாசனையில் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து போகிறோம். இப்போ தக்காளியை வந்து நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து அது வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து வறுக்க போகிறோம். இப்போ தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பொடி ஐட்டத்தை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். இந்த பொடி ஐட்டம் ஆட் பண்ணோன்னே இது கூட நம்ம கொஞ்சம் கரெக்டாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். மறந்துடாதீங்க, ஏற்கனவே நம்ம வந்து ஊற வச்சுக்கிற அந்த சிக்கனில் வந்து உப்பு சேர்த்திக்கிறோம். இப்போ இது வந்து அளவான உப்பு சேர்த்துனா போதும், அதுக்கு அளவான உப்பு சேர்த்துனா போதும். இப்போ மசாலா அந்த பொடியெல்லாம் நல்லா கிளறி விட்டு இது கூட வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் வந்து அது வேக வைக்க போகிறோம். இப்போ அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து இந்த மசாலா அந்த பொடி வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்த போகிறோம். இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இதை வந்து ஒரு மீடியம் சிம்மில் வந்து ஒரு 10 நிமிஷம் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணியெல்லாம் வர வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா தண்ணி கக்கி நல்லா ஓரளவுக்கு பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து விட்டு திருப்பி நம்ம ஃபர்தராக வேக வைக்கணும். இந்த பக்குவத்தில் வந்து தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு இது வந்து நம்ம ஒரு 5 to 7 நிமிஷம் வந்து ஓரளவுக்கு நல்லா மீடியம் சிம் போட்டு நல்லா வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட்டி வச்சுக்கிற தேங்காய் ஊற்றினா போதும். இப்போ தண்ணி லைட்டாக சுண்டி இப்போ நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த பக்குவத்தில் வந்து நம்ம வந்து தேங்காயோட அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்த போகிறோம். இப்போ தேங்காய் சேர்த்தியாச்சு. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் வந்து வேக வைக்க போகிறோம். இதோட வந்து அந்த சிக்கன் கறி வந்து முடியுது. இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு, தேங்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இது வந்து இறக்க போகிறோம்.
இந்த பேஜை நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்க நன்றி.